உங்களுக்கு ஈபி பில் நிறைய வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மீட்டரை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் மீட்டர் இருந்தால் தான் ஓகே. அப்படி இல்லைனா தேவையில்லாமல் கரண்ட் பில் அதிகமாக தான் வரும். நீங்கள் அதிகமாக தான் கட்டிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீட்டர் வந்து ஜீனஸ் எனர்ஜி மீட்டர். நம்ம ஏற்கனவே 3 மீட்டர் பார்த்தோம். எல்என்டி பார்த்தோம், அப்புறம் கேபிட்டல் பார்த்தோம், அப்புறம் ஹெச்பிஎல் பார்த்தோம். இன்றைக்கி நிறைய பேரால் கேட்ட ஜீனஸ் மீட்டர் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 3 ஃபேஸ் மீட்டர் பார்த்தோம், ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் பார்த்தோம். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்காங்க. உங்கள் வீட்டில் இந்த கம்பெனி இல்லை வேறு கம்பெனி இருக்குனாலும் ஆல்மோஸ்ட் ஒன் போல தான் வரும். ஆனாலும் உங்களுக்கு பார்க்க தெரியலனா என்ன கம்பெனி மீட்டர் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைச்சா நான் அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்கள் இவி மீட்டரில் ஒரு புஷ் பட்டன் இருக்கும். அதை வந்து ஒரு 10 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாடலில் 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணணும், மற்ற மாடலில் உடனே வந்துடும். அப்படிங்கும்போது அந்த டேட்டா எல்லாம் வரும். இந்த மீட்டரோட நம்பரு, டேட்டு, டைமு, இந்த மாதிரி எல்லாமே வரும். நீ கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ண போச்சுன்னா வோல்ட் வரும். வீட்டுக்குள்ள வந்து எவ்வளோ வோல்ட் கரண்ட் வருது அப்படிங்கிறது வரும். அடுத்து வந்து பேஸ் ஆம்ஸ் 0.4 எடுக்குது. இப்போ நியூட்ரல் ஆம்ஸ் சேம் 0.4 எடுக்கணும். சரிங்களா, ரெண்டுமே ஒரு போல் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு, சரிங்களா, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போகிற ட்ரிப்பரை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ இந்த நியூட்ரல் ஆம்ஸ் இந்த 0வாக மாறிட்டுங்களா, பேஸ் ஆம்ஸ் வந்து 0, சைடில் வந்து என்பின்னு வரும். ரெண்டுமே 0 ஆகிட்டு எந்த பவர் சப்ளையுமே வீட்டுக்குள்ளே வரலை, மீட்டரும் ஓடலை. இதுதான் கரெக்டு. இப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆச்சு, பேஸும் நியூட்ரலும் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கரண்ட் பில் அதிகமாக வரும். நம்ம வீட்டில் கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க டைம் இங்கே ஃபேஸ் வேல்யூம் நியூட்ரல் வேல்யூம் எக்ஸாக்ட் சேமாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆனாலும் ஏதோ வயரிங் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மெயின் ஆஃப் பண்ண பிறகு பேஸ் நியூட்ரல் ரெண்டுமே ஓடக்கூடாது. இன்கேஸ் நியூட்ரல் மட்டும் ஓடுதுன்னா நியூட்ரல் எங்கேயோ லீக் ஆகுது பிரச்சனை, பேஸ் ஓடுதுன்னா மீட்டர் ப்ராப்ளம். இந்த பிரச்சனை பெரும்பாலும் நிறைய அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் வருது. அப்புறம் வந்து ஒரு வீடு வச்சுட்டு அப்புறம் சொத்து பிரித்து அப்புறம் கனெக்ஷன் எடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு வரக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் வீட்டில் இன்வெர்டர் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு மீட்டர் செக் பண்ணுங்கள். கீழே இருக்க மெயின் வீடியோ டச் பண்ணி பாருங்கள். கமெண்ட்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோ பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை எதனால் வருது, அந்த இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.